சில இடத்துல நான் நிக்கல, கர்த்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். சில விசுவாசத்துல நான் நிக்கல, கர்த்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு உன்னை குறையோடு கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அதே கண்கள் நடுவில் கர்த்தர் உன்னை நிறைவாய் நிறுத்த வல்லவர் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், கொஞ்சம் தாமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க காரியம் நடக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஏதோ ஒரு காரியம் இந்த பூமியில நடத்த போகிறார். கர்த்தர் உன்னை இப்படி நிறுத்துறதுக்கு ரீசன் உனக்கு அற்புதம் செய்வது மாத்திரமல்ல, அந்த ஜனத்தின் நடுவில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். என்னோடு கூட இயேசு உண்டு என்று நிச்சயம் உள்ளவர்கள், ஹல்லேலூயா, என் கூட நிற்கிற அவர் பலமுள்ளவர். ஆமென். ஜெபாலயத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிரவேசித்து அங்கே ஒரு சூம்பின கையுடைய ஒருவன் இருந்ததை கண்டு, லூக்கா 6வது அதிகாரத்தில் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். சிலருக்காக இந்த வார்த்தை ஆவியானவர் நேற்று முதலே இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டே இருந்தார். ஆமென். 3 சுவிசேஷங்கள்ல இந்த வார்த்தை, இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12வது அதிகாரம், மார்க் 3வது அதிகாரம் மற்றும் லூக்கா 6வது அதிகாரம். நான் லூக்கா 6வது அதிகாரத்திலிருந்து எடுத்து பேசுகிறேன், கவனிங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்துல, 6:6, அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்றார். ஆமென். 8வது வசனத்துல சொல்ல, சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். ஆமென். இப்ப இதுல முதல் காரியம், இவன் கேட்டதுனால அவர் எழுப்பி விட்டாரா, இல்ல அவர் பார்த்து எழுப்பி விட்டாரா? ஆண்டவர் என்னை குணப்படுத்தும், என் கையை நீட்டுங்க ஆண்டவர், இப்படி சொல்லி அவன் கேட்டு எழுப்பினாரான்னு பார்த்தா இல்ல. கூட்டத்தின் நடுவுல அவன் ஒரு ஜெபம் கூட செய்யல. அவன் சும்மா எல்லாரையும் போல வந்து உட்கார்ந்து இருக்கான். ஒரு ஓரத்துல கூட்டத்தின் இடையில உட்கார்ந்து இருக்கிற அவனை திடீர்னு அந்த கூட்டத்தின் நடுவில் அவனை மாத்திரம் எழுப்பி நிறுத்துகிறார். அவனை எழுப்பி நிறுத்து, நீ நடுவே நில்லுன்னு சொல்லும் போதே அவனுக்கு ஒரு நிச்சயம் வந்துட்டு, கர்த்தர் ஏதோ நீ என் லைஃப்ல செய்ய போறார், ஏதோ ஒன்று செய்ய போறார். ஆமென். பல காரியத்துல விசுவாசம் என்பது நமக்குள் நாம் துவங்கினது அல்ல, கர்த்தர் தான் எனக்குள்ள அதை துவக்கி இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சில காரியத்திற்காய் நம்ம ஜெபிச்சிருக்கவே மாட்டோம். இந்த காரியம், ஏன்னா நமக்கே சில காரியங்களை குறித்து ஒரு முடிவு தெரியும், இனி இந்த காரியத்துல எனக்கு என் வாழ்க்கையில நடப்பதற்கு இது வாய்ப்பே இல்லை. இந்த வாலிபன் அல்லது இந்த சகோதரன் இயேசுவின் இடத்துல ஏன் இதை எனக்கு குணமாக்குங்கன்னு அந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணலன்னா, அவனுடைய நம்பிக்கை என்ன, இனி இந்த கை நீளுவதற்கு வாய்ப்பே இல்லை. பல காரியத்தை நாம ஜபிக்கிறத விட்டுருவோம். ஏன் விட்டுருவோம்னா, இனி இந்த காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. இப்பொழுது இவன் கேட்டதினால, இவன் ஜெபித்ததினால எல்லா நடுவில் அவனை எழுப்பி நிறுத்தினது. கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய, இதை என்னால செய்ய முடியும், நான் செய்வேன் என்கிற அந்த நிச்சயத்தோட அவனை எல்லா நடுவில் எழுப்பி நிறுத்தினார். இதே போலதான் பல காரியங்கள் ஜெபிக்கிறது நிறுத்தின காரியத்தை தான் கர்த்தர் என்னை பலர் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி, நான் இதை செய்வேன் என்று சொல்லி என்ன சில சிச்சுவேஷன்ல நிறுத்தி வச்சிருக்கிறார்னு நிற்கிற பிள்ளைங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க நிற்கிற சில சிச்சுவேஷன், ஒரு விசுவாச பாதை இருக்குதுல்ல, கர்த்தர் செய்வாருங்கிற நிச்சயத்தோட, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுவாருங்கிற நிச்சயத்தோட சில ட்ராக்ல பல ஆண்டுகளா இருக்கலாம், பல மாதங்களா இருக்கலாம், பல நாட்களா இருக்கலாம், சில வாரங்களா இருக்கலாம். ஏன் இன்னும் இந்த விசுவாச பாதையில நீ நிக்கிறேன்னு கேட்டா நீங்க சொல்ற பதில் ஒன்னாதான் இருக்கும், நான் நிக்கல, என்ன நிக்க வச்சிருக்கிறான்.
இந்த கூட்டத்தின் நடுவில் நீ ஏன்பா வந்து இப்படி நிக்கிறனா? அவன் சொல்லுவான், நான் நிக்கல, என்ன அவர் நிக்க வச்சார். எத்தனை பேர் இந்த நிச்சயத்தோடு சொல்ல முடியும்? சில இடத்துல நான் நிக்கல, கர்த்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். சில விசுவாசத்துல நான் நிக்கல, கர்த்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். சில நம்பிக்கையில் நான் நிக்கல, கர்த்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை எழுப்பி நடுவில் நிறுத்தும் போது அவனுக்குள்ள என்ன நம்பிக்கை உண்டாயிருக்கும்னா, நிறுத்தினவர் உடனே எனக்கு அற்புதம் செய்வார். இதுதான் நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கையா. இதே போல ஜெபாலயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யும் போது திடீர்னு ஒரு கூனியாகிய ஒரு ஸ்திரியை பார்த்தார். அந்த ஸ்திரியை பார்த்ததுமே வந்து தொட்டார். உடனே அவள் நிமிர்ந்துட்டாள். அவளுக்கு இமிடியேட்டா அற்புதம் நடக்குது. ஆனா இவனுக்கு அப்படி அல்ல. இவனை எல்லார் நடுவிலும் முதல்ல நிறுத்துகிறார், எல்லாரும் பார்க்கிறது போல. ஆமே. அவன் உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனை பேர் அவன் குறைய பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அவர் அவனை நிறுத்தின பிறகு இப்ப எல்லா கண்ணை யார பார்த்திருக்கோம்? சில விசுவாச பாதையில் நாம நிற்க துவங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய குறை ஒரு சின்ன சர்க்கிள்ல தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தருக்கு நிற்க 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 இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியுது பாஸ்டர். என் சூழ்நிலை என்ன, என் குறை என்ன, என் பலவீனம் என்ன, நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது இன்னைக்கு ஊருக்கே தெரியுது. சூம்பின கையை உடையவனை எழுப்பி எல்லார் நடுவில் நிறுத்துறான். இந்த ஆலயத்துல வந்து எல்லாரும் அவனை தான் கவனிச்சிருப்பாங்களா கேட்ட கிடையாது. அவன் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவனை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை அவனை பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப கர்த்தர் எப்படி பார்க்க வைக்கிறார்னா, எல்லா கண்ணும் அவனையே போக்கஸ் பண்ண வைக்கிறார். எப்படி போக்கஸ் பண்ண வைக்கிறார்? அவன் குறையோட. ஹல்லேலூயா. சில தேவ பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தை ஆவியானவர் பலிபீடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பல கண்கள் பார்க்கிறது போல இன்னைக்கு உன்னை குறையோடு கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால், அதே கண்கள் நடுவில் கர்த்தர் உன்னை நிறைவாய் நிறுத்த வல்லவர் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், இது என் கர்த்தருடைய செயல், இது கர்த்தர் செய்வார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி விசுவாசத்தோட. காரணம், நீங்க நிக்கல, கர்த்தர் உன்னை நிற்க வைத்திருக்கிறார். நீ அல்ல, கர்த்தர் உன்னை நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி நடுவில் நில் என்று சொல்லி கேட்காதவனை பிடிச்சு நிறுத்தி அற்புதத்தை உடனே செய்வார்னு பார்த்தா உடனே செய்யாம எல்லா கண்களும் அவர் குறைய பார்த்துட்டே இருக்குது. இப்ப அவனை நிக்க வச்சுட்டு கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்யாம சுற்றி இருக்கிறவங்களோட பேசிட்டே இருக்கிறார். ஏன் ஆண்டவரே என்னை நிக்க வச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. அதான் சொன்னேன், சிலருக்கு கர்த்தர் உடனே செய்வார், சிலருக்கு கர்த்தர் தாம் குறித்த நேரத்தில் செய்வார். ஆமாம். அவர் குறித்த நேரத்தில் செய்வதற்காக என்னை நிறுத்தி வச்சிருக்கிறான்னா, எனக்கு நடக்கிற அற்புதத்தை தாண்டி அவர் நினைச்சது ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடக்க போகிறார். ஆமென். இவன் நிறுத்துவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது, கவனிங்கள். ஆமென். 7வது வசனத்தில், அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இந்த நோக்கத்தோடு இருக்கிற அவர்கள் நடுவில் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து. இப்ப அதை அறிந்து அவனை நிறுத்துறார். இந்த இடத்துல இப்ப 2 காரியம் சந்திக்கப்படணும். 1 அவனுடைய காரியம், 2 அவருடைய காரியம். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நான் பலனா சொல்றேன். உங்க லைஃப்ல நடக்க போறது உங்க காரியம் மட்டும் இல்ல, அவருடைய ஒரு காரியமும் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசித்து நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள்? ஆமே. சிலருக்கு கர்த்தர் ஆமே எதிர்பார்த்த நேரத்துல செய்யாம கொஞ்சம் தாமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க காரியம் நடக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஏதோ ஒரு காரியம் இந்த பூமியில நடத்த போகிறார். விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. 2 விஷயம். 1, அவருடைய விஷயத்துல ஒரு காரியம் இங்க நடக்கணும். சுத்தி இருக்கிறவங்க அவரை குறித்து ஒன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அதன் நடுவில் இவனை கர்த்தர் நிறுத்துறார்.
ஹல்லேலூயா. சில சொந்தங்கள் நடுவுல, சில உறவுகள் நடுவுல, சில குடும்பத்தின் நடுவுல, சில ஊர் ஜனத்தின் நடுவுல கர்த்தர் உன்னை இப்படி நிறுத்துறதுக்கு ரீசனே உனக்கு அற்புதம் செய்வது மாத்திரமல்ல, அந்த ஜனத்தின் நடுவில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள்? என் நிமித்தமாய் என்னை கொண்டு கர்த்தர் ஏதோ வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் யார் என்பதை உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க, அவர் யார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஏன் கொஞ்சம் லேட் பண்றாருன்னு தெரியுதா? இப்ப ஏன் கொஞ்சம் தாமதிக்கிறாரு தெரியுதா? அவரை குறித்து சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு நினைவு இருக்குது. ஆமென். அந்த நினைவுக்கு அவர் சிலதை செய்யணும். அதை செய்யறதற்கு கர்த்தர் யாரை பார்க்கிறார்? இவனை பார்க்கிறார். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவரை குறித்து ஒரு நினைவு இருக்குது. அந்த நினைவை சரிப்படுத்த உங்களை கர்த்தர் பார்த்து உங்களை அதை நடுவில் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை நம்பி தைரியமாய் சொல்ல முடியும்? என் நிமித்தம் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ள கர்த்தரை நிறுத்தி வைத்திருக்கிறார் நம்புறவங்க. ஜீசஸ், ஜீசஸ். என் நிமித்தம் ஒரு கூட்டம் கிறிஸ்துவை யார் என்பதை அறிந்து கொள்ள. அதனாலதான் நான் கேட்ட நேரத்தில் அவர் செய்யல, நான் எதிர்பார்த்த காலத்தில் அவர் செய்யல, நான் எதிர்பார்த்த சூழலில் அவர் செய்யல. இன்னைக்கு எல்லாமே எனக்கு மாறுதலாய் தான் இருக்கு. என்னை சுற்றி இருக்கிற கண்கள் எனக்கு என்ன நடக்குமோ பார்த்துட்டு இருக்கு. எஸ், இதன் நடுவுல தான். ஓ அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னை நிறுத்தினவர் மறந்து போகல, உன்னை நிறுத்தினவர் மறந்து போகல. இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு பலனா என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை நிறுத்தினவர் மறந்து போகல. அவருடைய கிரியை வெளிப்படும், அவருடைய அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையிலும் நடக்கும், அவர் நினைத்த காரியமும் நடக்கும். ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகள் அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் செம்மையாய் எனக்காக செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் செம்மையாய் எனக்காக. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கைகள் குறுகல, உங்க கைகள் Lebro mama shia tala reka ledara mana hantala reka bo shia tala rama edvumilla ummal kuda yesuval உங்களை நிறுத்தினவர் யார் என்பதை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை நிறுத்தினவர் யார் என்பதை. இவனை நிக்க விட்டார்ல ஆண்டவர், நிக்க விட்டு அவர் பேசிட்டே இருக்கிறார். பேசிட்டு இருக்கும் போது இவன் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறான் தெரியுமா? உட்கார்ல நின்றுட்டே இருக்கிறான். என்ன ஆண்டவர் என்ன நிக்க விட்டு நீங்க பேசுங்க, போங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு உட்கார்ல. நீங்க எப்ப செய்ய தோணுதோ அப்ப என்ன திரும்ப எழுப்புங்க, நான் நிக்கிறேன். இல்ல, என்ன ஒரு விஷயம் நிக்க விட்டுட்டார்னா நான் நின்றுட்டே இருப்பேன், நான் நிப்பேன். அவன் ஏன் நின்றுட்டு இருக்கிறானா? அவனுக்கு அவரை குறித்து ஒரு தெளிவு இருக்கு. என்னை வச்சு டெஸ்ட் பண்ண கர்த்தர் என்னை எழுப்புனது, என் லைஃப்ல ஏதோ செய்யதான் கர்த்தர் என்னை எழுப்பு. சபையே, ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவு இருக்கட்டும். டெஸ்ட் பண்ற தேவன் இல்ல. ஆமென். சிலதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இது சக்சஸ் ஆனா ஓகே, இல்லைன்னா முடிச்சு. அவன் இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறவர் இல்ல. அவர் ஒண்ணு செய்ய துவங்கிட்டானா அது சக்சஸ்ஃபுல்லா தான் கர்த்தர் முடிக்க வைப்பார்னு நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செய்வேனா அவர் செய்வார், நிறைவேறானா அது நிறைவேறும். நிறைவேறுதா பார்ப்போம், செய்ய முடியுதா பார்ப்போம். இப்படி டெஸ்ட் பண்ற தெய்வம் இல்ல நான் ஆராதிக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நிச்சயம் உள்ளவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் நிற்கிற சூழ்நிலையில என்னால தைரியமாய் நிற்க முடியும். என்ன அப்ப நீ நில்லு, கொஞ்ச நேரம் நின்னு பாரு, உனக்கு நான் செய்ய முடியுமா? இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக என்ன நிறுத்தல.
செய்து நிறைவேற்றுவதற்காக தான் நிறுத்தினார். இந்த நிச்சயம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் எழும்பினவன் உட்கார்ல அப்படியே நிக்கிறான். எந்த சூழ்நிலை இருக்கட்டும், யாரு என்ன எப்படி பார்க்கட்டும், அவன் காலம் தாண்டினாலும் பரவாயில்ல, நேரம் அதிகமானாலும் பரவாயில்ல, நான் நிப்பேன். என்ன நிறுத்திட்டார்னா திரும்ப உட்கார வைக்கும் போது இப்படி அல்ல இப்படிதான் என்ன உட்கார வைக்க போறா, இப்படி அல்ல இப்படிதான் என்ன உட்கார வைக்க போறா, திருப்தியாக்கி தான் உட்கார வைப்பான். அவனுக்குள்ள இருக்கிற நிச்சயம் என்னை எழுப்பி நிறுத்தின. எல்லாருக்கும் நடுவில் என்னை இப்படி நிறுத்தினார்னா நான் திரும்ப எல்லாருக்கும் நடுவில் உட்காரும் போது இப்படி உட்கார மாட்டேன். என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கல கர்த்தர் நிறுத்தினது, எனக்கு அற்புதம் செய்வதற்காக தான் என்னை நிறுத்தினார். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கிறதா, இல்லாதவைகளை ஆமென் வரவழைப்பவர். ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும். ஆமென் ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு. ரெண்டாவது, அவனுக்கு என்ன தைரியத்தில் அவன் என்ன நிக்கிறான்? ஒண்ணு, அவர் என்ன டெஸ்ட் பண்ணல, எனக்கு அற்புதம் செய்ய. ரெண்டு, இப்ப இந்த கூட்டத்துல ஆலயத்துல அவனை எல்லாருக்கும் நடுவில் நிற்க வைத்தார். இப்ப நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்தில் இப்ப 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம்? ஒண்ணு, கை சூம்பின அவன். 2, வேற யாராவது நிக்கிறாங்களா? அவனுக்கு நிச்சயம் என்ன தெரியுமா? என்ன நிக்க வச்ச பாதையில நானும் நிக்கிறேன், அவரும் நின்னுட்டாங்க. ஐயோ என்ன தனியா விட்டுட்டாரே, இல்ல. ஐயோ என் கூட இவங்கெல்லாம் கூட நிக்கல, இல்ல. நான் நிக்கிற பாதையில நானும் நிக்கிறேன், அவரும் நிக்கிறார். இந்த நிச்சயமுள்ள தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி, இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு போதும். என்ன தனியா அவர் விடல, என்ன திக்கற்றவனாய் அவர் விடல. நான் நிற்கிற பாதையில் என்னோடு கூட இயேசு உண்டு என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹalleluya. உங்க கரம் இருக்க பயம் இல்லை, உங்க நிற்கிற நான் பலவீனன், ஆனா என் கூட நிற்கிற அவர் பலமுள்ளவர். நிற்கிற என்னால எதுவும் செய்ய முடியாது, ஆனால் என்னோடு நிற்கிறவரால் எல்லாம் செய்யக்கூடும். நிற்கிற என் வாழ்க்கையில எதுவும் என்னால நடத்தி வைக்க முடியாது, ஆனா பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னோடு நிற்கிறவர் வல்லவர். அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ். ஹalleluya. ஆமா, இது எப்படி ஆகும் என்று மரியாள் ஒரு கேள்வியோடு இருக்கும்போது தூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும். அப்ப அந்த பாதையில இன்னொரு காரியம் மரியாளுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இந்த ட்ராக்ல மரியாளே நீ மட்டும் இல்ல, உன் கூட இன்னொருத்தர் இருக்கிறார், உன் கூட இன்னொருத்தர் இருக்கிறார். இந்த 2 உறவு இருக்குமானால், இந்த 2 உறவு இருக்குமானால் சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும், நடக்க கூடாதது நடந்து முடியும், நிறைவேறாதது நிறைவேற்றப்படும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? நான் தனியாய் அல்ல, என் கூட சர்வ வல்லவர் இருக்கிறார். உங்களை மட்டும் நிக்க விட்டுட்டு அவர் உட்கார்ந்து இருந்தா ஓகே. அவனுக்குள்ள நம்பிக்கை என்ன நிற்க விட்டுட்டு அவரும் நின்றுட்டு தான் இருக்கிறா. இந்த ட்ராக்ல நான் மட்டும் தனியா நடக்கல, என் கூட என் ஆண்டவரும் நடந்து கொண்டிருக்கிறா. இந்த ட்ராக்ல நான் மட்டும் நிற்கல, என் கூட என் கர்த்தரும் நின்று கொண்டிருக்கிறா. ஹalleluya. இந்த நிச்சயம் இருந்ததுனால அவனுக்கு என்ன நம்பிக்கைனா, திருப்பி என்ன உட்கார வைக்கும் போது ஹalleluya அவன் உட்கார்ந்தானா? உட்கார்ந்தான். எப்படி உட்கார்ந்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆமென், 10வது வசனத்தில், அப்படியே அவன் தன் கையை நீட்டினான், உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாய் நிக்க வச்சிட்டான்னா. திருப்ப உங்களை உட்கார வைக்கும் போது குறைவோட அல்ல, திருப்தியோட அவர் கை திறக்க நான் திருப்தியாவேன் என்று நம்புறவர். ஹalleluya, ஹalleluya. நிக்க வச்சிருக்கிறாரா? இவனிடத்தில் வெளிப்பட்ட காரியம் அவர் நிக்க வச்சுட்டார், அவர் செஞ்சு முடிக்கிறத நான் நிற்பேன். ஆமை, பாதையை விட்டு விலகிறாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. ஆமை, உங்களை நிக்க வச்சது டெஸ்ட் பண்றதுக்கு கிடையாது, நிறைவேற்றுறதற்காக. ஹalleluya. ஆமே, உங்க கூட
யாரும் நிக்கிறதுக்கு இந்த பூமியில் இல்ல. அந்த நிற்க வைத்தவர் இன்னும் உங்களோடு நின்று கொண்டுதான் இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, நீர் செய்ய நினைத்தது தடைபடா, எனக்காக யாவையும் வேளைக்காக காத்திருக்க, கிருபையை எனக்கு தந்தருளும், உம் வேளைக்காக காத்திருக்க, பொறுமையை எனக்கு தந்தருளும், நீர் செய்ய தடைபடாது, எனக்காக நீர் செய்ய ஒன்றும் தடைபடாது, எனக்காக யாவையும் எனக்காக. ஆமென். அவர் சிலதை தாமதிப்பது எதற்காக என்றால் எனக்கு ஒரு அற்புதம் செய்வது மாத்திரமல்ல, அவருடைய விருப்பம் ஏதோ ஒன்று நிறைவேறணும். ஹல்லேலூயா. அப்ப என் காரியத்துல ஒரு காரியம் ஃபுல்ஃபில் ஆகும்போது அவர் விஷயமும் ஒன்று ஃபுல்ஃபில் ஆகுது. ஆமென், ஆமென். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, வார்த்தையை நம்பி சில சூழ்நிலையில கர்த்தர் நிற்க விட்டிருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க அற்புதம், நீங்க எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, அவருடைய திட்டம் ஏதோ ஒன்று பூர்ணமாக போகிறது. இதற்காய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க கரத்தை உயர்த்தி, ஆமா, இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவனை மாதிரி நின்றுங்க, எதுவுமே பேசாதீங்க. அவன் நிற்கும் போது 1000 கண்கள் அப்படி பார்த்துருக்கோம், என்ன இன்னும் நின்றுட்டு இருக்கிற, அவர் தான் ஒன்னும் செய்யல, உட்காரு. அவன் இல்ல நிக்க வச்சது அவர். இதை மட்டும் நான் நிக்கல, கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க நான் கேட்டு நிக்கல, சும்மா இருந்த என்னை கூப்பிட்டு எல்லார் நடுவில் நிக்க வச்சா, நிற்க வைத்தவ என்னை திருப்தி ஆக்குவார் என்று நம்புறவங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிக்க வச்சவ உங்களை திருப்தி ஆக்குவார் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மேல் பிரியமா இருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது ஒன்று. ஆமா, என் கூட அவர் இந்த பாதையில நிற்கிறார். அதனாலதான் யோபு தன் பாதையில் யாரதான் நிக்கிறாரான்னு பார்க்கிறான். மனைவி நிக்கிறாங்களான்னு பார்க்கல, சிநேகிதர்கள் எப்படி நிக்கிறாங்கன்னு பார்க்கல. ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, முன்னாடி பார்க்கறா, பின்னாடி பார்க்கறா, ரைட்ல பார்க்கறா, லெஃப்ட்ல, யாரப்பா தேடுற, இந்த ட்ராக்ல நீ யாரை தேடிட்டு இருக்கிறது இல்ல, என்ன ஒருத்தர் நிக்க வச்சார் இந்த பாதையில, அவர் இருக்கிறாரா. ஆமே, அவர் அடிகளை என் கால்கள் பற்றி கொண்டிருக்கிறது சொல்லிட்டு தான் சொல்றா, எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஒருமித்து அவரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், நீ செய்ய நினைத்தது எனக்காக சந்தோஷமா, நீ செய்ய நினைத்தது சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, வேளைக்காக காத்திருக்க, கிருபையை எனக்கு தந்தருளோ, வேளைக்காக காத்திருக்க, பொறுமையை எனக்கு. நல்ல கை தட்டி நீ செய்ய நினைத்தது, நிற்க வைத்தவர் திருப்தியாக்குவார், உங்களை நிற்க வைத்தவர் திருப்தியாக்குவார், நீ செய்ய நினைத்தது. ஆமென். எனக்காக யாவையோ. நம்பிக்கையோட காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதா கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன். சொல்ல, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவே, நீ செய்ய நினைத்தது. Glory Father,
பாராமே எனக்காக யாவையும் தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது சொல்லுங்க. எனக்காக என் தகப்பன் என்னை நிறுத்தினான், அவர் என்னை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. என் காரியம் மாத்திரமல்ல, அவருடைய விருப்பமும் இதில் பூர்ணமாகும். வேலைக்காக காத்திருங்க. பொறுமையாய் நில்லுங்கள், தைரியமாய் நில்லுங்கள், நம்பிக்கையோடு நில்லுங்கள். கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார், அவருடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு போக விட மாட்டார். சொல்லுவோம், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீ செய்ய நினைத்தது நன்றி ராஜா, எனக்காக செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் அவர் உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். உன்னை எல்லா நடுவில் நிறுத்தினவர் ஆமா, எல்லா நடுவில் அதிசயங்களை விளங்க பண்ணுவார். அப்படியே சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் இயேசுவே உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா. ஒரே ஒரு சரணத்தை பாடுங்க. உடைந்த நொந்த உள்ளத்தோடு, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து அநேக துன்பங்கள் என்று வந்தாலும் அநேக எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும்? அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்து கடைசி எல்லாரும் சேர்த்து சந்தோஷமா அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் வெட்கப்பட்டு போக விட மாட்டா, தலை குனிந்து போக விட மாட்டா. என் கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அற்புதமும் நடக்கும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். என்னை நிமித்தம், என்னை நிறுத்தினது நிமித்தம் அநேகர் அவரை யார் என்று அறிந்து கொள்ள போகிறார்கள். இந்த விஷயத்துல, இந்த காரியத்துல என் தகப்பன் யார் என்பதை அறிவார்கள். சொல்லுங்க, அவமானம் அடைய விடமாட்டா. அப்பா நான் உங்க பிள்ளைப்பா, அவமானம் அடைவதில்லை. விசுவாசித்து நல்ல கைகளை தட்டி நிச்சயத்தோடு நில்லுங்க, நிச்சயத்தோடு நில்லுங்க. உட்கார்ந்துடாத, அவர் செய்து முடிக்கிறதுக்கு முன்பாக நீ இருந்துடாத, நில்லு. கர்த்தருடைய அதிசயம் விளங்கும். ஓ மகிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர். Glory Father, Glory Father. இது நல்லது, இது நல்லது. என் வாழ்க்கையை கர்த்தர் இப்படி நிறுத்தினது நல்லது. இது நிமித்தம் அநேக என்னில் நடக்கிற அற்புதத்தை மாத்திரமல்ல, இது நிமித்தம் அநேக கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள, கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் என்னை இப்படி நிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கரபல கத ரிபன ஹந்தல ரிகரபா லேகரபல ஷபனபல பௌதரா ரிபனமன பௌதரா லரக்ஷியா தலரபோ. மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஆமென். நிற்க வைத்தவர் திருப்தியாக்குவார், நிற்க வைத்தவர் திருப்தியாக்குவார்.
நிற்க வைத்தவர் திருப்தியாக்குவார். நிற்க வைத்தவர் திருப்தியாக்குவார். ஆவியானவரே, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவமானப்பட என் ஆண்டவர் விட மாட்டார். உம்முடைய பலத்திலே நிற்க எனக்கு இன்னும் கிருபை தாக ஆண்டவர். ஒரு விசை 2 கரங்களை உயர்த்தி அந்த சூம்பின கையை உடையவர் அவர் செய்து முடிக்கிறது வரையிலும் அவன் நின்று கொண்டே இருக்கிறான். எல்லாரும் பார்க்கிறார். அவன் பலவீனம் எல்லாருக்கும் தெரியுது. அவன் இல்லை எல்லாருக்கும் தெரியுது. ஆண்டவர் இப்படி எல்லாருக்கும் தெரியறது போல என்ன நிக்க வச்சுட்டே இருக்கிறீங்க. ஊருக்கே தெரியறது போல என்ன நிக்க வச்சுட்டே இருக்கிறீங்க. கேள்வி கேட்கல, தளரல. உங்களுக்கு எப்ப செய்ய தோணுது அப்ப செய்யுங்கன்னு திரும்ப உட்காரவும் இல்லை. நின்றவன் நிற்கிறான். அவனுக்கு தெரியும், என்னை நிற்க வைத்தவர் என்னை திருப்தி ஆக்குவார். என்னை நிற்க வைத்தவர் என்னை திருப்தி ஆக்குவார். என்னை நிற்க வைத்தவர் இந்த சூழ்நிலையோட திரும்ப என்னை உட்கார வைக்க மாட்டார். இந்த சூழ்நிலையோட என்னை திரும்ப உட்கார வைக்க மாட்டார். எனக்கு பலம் தருவார். என்னை காரியங்களை அற்புதம் செய்வார். யாமே இன்னும் என்னை நிற்க வைக்கிறார் என்றால் நான் நினைத்ததை தாண்டி அவர் நினைத்த ஏதோ ஒன்று என் குடும்பத்தின் நடுவில், என் சொந்தங்கள் நடுவில், என் ஜனத்தின் நடுவில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவன் நிற்கும் போது சொல்லல, நான் தான் கேட்கலையே ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்க நான் கேட்கலையே, சும்மா தானே வந்து உட்கார்ந்தேன். ஆனா நீங்க தான் என்னை பிடிச்சு நிறுத்துனீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இதுதான், நான் தான் கேட்கலையே ஆண்டவரே, இதை செய்யுங்கன்னு கேட்கல, எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு கேட்கல, வேண்டாம் தானே ஆண்டவரை இருந்தேன். ஆனா என்னை பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளை, டெஸ்ட் பண்றதற்கு அல்ல, செய்து பார்ப்போம் என்று அல்ல, செய்து முடிக்கவே கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நிச்சயத்தோடு சொல்ல முடியும்? டெஸ்ட் பண்றதற்கு அல்ல, ஆமே, செய்து பார்ப்போம் என்று அல்ல, நிறைவேற்றி பார்ப்போம் என்று அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே, செய்து முடிக்கிறதற்காகவே கர்த்தருடைய அதிசயம் விளங்கும் என்று நிச்சயம் உள்ளவர்.